ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 29வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 28 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அந்த வேலி ஆஃப் தௌசண்ட் ஸ்பிரிட்க்கு போயிருப்பான். அங்க ஏயாங்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பா. பட் ஏயாங்க விட நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு லுக்ஸ் லைக் இந்த ஸ்பாட்ல தான் அதிகமான ஸ்பிரிட்ஸ் இருந்துட்டு இருக்குதுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக சூஸ் பண்றான். அதுக்கப்புறம் 4 மாசம் கடந்து போயிருது. ஏயாங்க இருந்துட்டு ஆல்ரெடி இந்த வேலி ஆஃப் தௌசண்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்க சொல்லி எங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்ல இதுதான் கடைசி நாள். உண்மையுமே டைம் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்குள்ள அப்படியே பறந்து போயிருது. எவர் சின்ஸ் யுன்சாங் இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ட்ரைனிங் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உண்மையுமே இதுக்கு அவன் தான் காரணமா மேபி இருக்கலாம். இந்த வேலி ஆஃப் தௌசண்ட் ஸ்பிரிட்ஸ்லயே இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமான குழி வந்துட்டு இதுதான். இந்த அளவுக்கு ஆழமான இடத்துல அவன் என்டர் ஆயிருந்தாலும் கூட ஸ்டில் என்னால அவனோட பிரசன்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறிருப்பதானே யூசங். பட் கண்டிப்பா நான் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பிரைமார்டியல் ஃபிளேம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே வருது. ஹெவன்லி டீமன் டிவைன் ஆர்ட்டோட மிடில் பகுதியை மட்டும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால ஹோலி ஃபிளேமை கூட சமன் பண்ண முடியும். அதை மட்டும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். கண்டிப்பா உன்ன மாதிரி ஆளுகிட்டலாம் நான் தோக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட செகண்ட் ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அவனோட ஸ்கில்ஸை ஓன் பண்ணி ஸ்ட்ராங்கரா வந்துட்டு மாறிக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவங்களுக்கு காமிச்ச ஓவர்வெல்மிங்கான ப்ரெஷர் தான். அதனாலேயே அவங்களோட லிமிட்டுக்கு வந்துட்டு அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ரீசனை தள்ளி வச்சுட்டு போனா நான் உயரமா கிளைம் பண்றதுக்கு அவங்க தான் எனக்கு ஃபவுண்டேஷனா இருக்க போறாங்க. ஸோ இப்போதைக்கு இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு வந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா நீ தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நாங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக எங்களை புஷ் பண்ணியிருக்க அப்படின்னு தலை குனிறப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப இவர் வந்துட்டு என்ன ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள என்னோட தலையை குனிஞ்சிருந்ததை யாருமே பார்க்கல அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க இருக்கிறவன் நம்ம இங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஹீரோ அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து சோ அவங்க இங்கிருந்து கிளம்பிட்டாங்களா, ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த வேலையை விட்டு வெளியே போறத வந்துட்டு என்னால சென்ஸ் பண்ண முடியுது. தென் அகைன் இது வந்துட்டு அவங்க இங்கிருந்து கிளம்புறதுக்கான நேரம் போல. இந்த கீ ஆஃப் அன்ரெக்கார்டட் இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ல அங்க இருந்துட்டு நோட்டீஸ் பண்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறி இருக்குது. என்னமோ உண்மைதான். பட் நானுமே இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங்கா மாறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பாத்துல ஏற்கனவே போன வாழ்க்கையில நான் ஒரு தடவை நான் போயிருக்கேன். பட் அந்த டைமோட கம்பேர் பண்றப்போ போன தடவை இருந்ததை விட இந்த தடவை நல்லாவே நான் எக்யூப்மெண்டோட இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பில்ஸும் வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ எனக்கான ஒரு புது வழியை இந்த வாழ்க்கையில நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவனோட இன்டிமிடேஷன் ஆராவை யூஸ் பண்ணிட்டு அதுல வந்துட்டு மிரர் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்றான். அது மூலியமா அவனோட ஸ்பியர் அட்டாக் யூஸ் பண்றப்ப அந்த ஸ்பியர் மாதிரியே நிறைய ஸ்பியரோட மிரர் இமேஜ் வந்துட்டு அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹேஸ்ட், ரெயின் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், நைட் ஸ்கை பனிஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்டாக்குமே வந்துட்டு யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் இல்ல இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஃப்ளோ ஆஃப் டிவைன் டிராகன் அப்படிங்கிற அந்த டிராகன் மாதிரி ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு போகும்ல, அதை வந்துட்டு அந்த பள்ளத்தாக்கோட செவர்ல வந்துட்டு யூஸ் பண்றான். ஏற்கனவே எல்லா அட்டாக்குமே இந்த செவத்துல தான் வந்துட்டு அவன் போட்டுட்டு இருப்பானா, அதெல்லாம் பாட்டு மல்டிபிள் பியர்சிங் ப்ளோஸ் இருந்துட்டு இந்த கிளிஃபோட ஃபேஸ்ல இருந்துட்டு பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த நைட் ஸ்கை பனிஷரோட ஸ்லாஷுமே இருந்துட்டு அதுக்கு நடுவுல இருக்கு. பட் இருக்கலே இந்த செவரை பவர்ஃபுல்லா கட் பண்ணது அப்படிங்கிறது இந்த ஃப்ளோ ஆஃப் டிவைன் டிராகன் தான். டாப் வரைக்குமே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அச்சை பார்க்கும்பொழுது முன்னெடுத்ததை விட இது ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அன்ரெக்கார்டட் எனக்காக விட்டுட்டு போன லெகசி இருந்துட்டு சர்ப்ரைசிங்லி எனக்கு நல்லா சூட் ஆகுது. நான் இந்த வேலைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு வந்தனோ அதை வந்துட்டு நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னோட ட்ரைனிங்கோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் போகணும். பில்ஸ் ஆஃப் பிளட் கல்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பில்ஸே இருந்துட்டு அவன் சாப்பிடவே போறான். இந்த பில்ஸோட பவர் அப்படிங்கிறது இன்டிமிடேஷன் ஆரா வந்துட்டு என்வலப் பண்ற மாதிரி என்னோட பாடியில எல்லா இடத்துலயுமே செதறிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஹார்னஸ் பண்ணி ஒரே இடத்துல எனர்ஜியா மாத்தணும். என்னோட எல்லா ப்ரிப்பரேஷனுமே இப்ப முடிஞ்சிருச்சு. ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு கீ கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த கேட் என்னோட உடம்புல ஓபன் பண்றதுக்கான நேரம். அதுதான் ட்வின் கேட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 8 கேட் வழியா எல்லா போத் பேத்ஸையுமே ஓபன் பண்றப்போ ட்ரூ டிவைன் மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸா மாறதுக்கான ஒரு வழி வந்துட்டு எனக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல போயிட்டு அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகாம அப்படியே அடைச்சு நின்றுக்குது. ஹீரோ வந்துட்டு நோ, இந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேஷன் ஒரு செகண்ட் கூட லூஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா நான் வந்துட்டு மயக்கம் போட்டுருவேன். அதை வந்துட்டு நான் ஸ்டெடியா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்
பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அடைப்பை வந்துட்டு நான் பெனட்ரேட் பண்ணணும். அந்த வால் வந்துட்டு ரொம்பவே இப்ப தின்னரா மாறி இருக்கு. கண்டிப்பா அத வந்துட்டு உடைச்சுக்கிட்டு கேட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். கோ உன்னால முடியும். கோ பியாண்ட். இதுக்கு முன்னாடி இந்த பாத்த வந்துட்டு நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த டைமும் நான் ஃபெயில் ஆகுறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜி அவனோட உடம்புக்குள்ள அந்த கேட் மூலியமா அவன் சர்க்குலேட் பண்றான். ஆனா கடைசியில அப்படியே அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்தாராம். பார்த்தா அவனோட உடம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு உடைஞ்சு உழுகுற மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அப்படி மயங்கினான் இல்லையா, அவன் மேல அந்த பள்ளத்தாக்குல இருந்து சில நீர் துளிகள் விழுந்து அவன் வந்துட்டு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிக்கிறப்ப அவனோட அந்த டிராகன் ஃபேங் ஸ்பியர் வந்துட்டு கொஞ்சமா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு, நான் என்னோட உடம்புல இருக்கிற ட்வின் கேட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஐ சி, நான் வந்துட்டு ஒரே ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டேன் உடம்புல, பட் இன்னொன்னு வந்துட்டு க்ளோஸா தான் இருக்கா. ஸோ இது வந்துட்டு பாதி தான் சக்சஸ் ஆயிருக்கா. என்னோட உடம்புல இருக்கிற எல்லா கேட்டையுமே ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் சப்போஸ் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது போல. இதை நான் என்னதான் பிளான் பண்ணலனாலும் போன வாழ்க்கையில நான் இருந்ததை விட நிறையவே இப்ப ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். இந்த கல்டிஸ்டோட ரேங்க்லயுமே நான் ஒரு சாலிடான பொசிஷன்ல வந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்றதுக்கு இன்னொரு சான்ஸ் எனக்கு வரதான் போகுது. டாங்யூல், நான் வந்துட்டு அவனை கொல்லணும் அப்படின்னா நான் இதை விட இன்னுமே கஷ்டப்பட்டு கூட ட்ரைனிங் எடுப்பேன். பட் நான் வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு இவ்வளோ மயங்கி கிடந்தேன் அப்படின்னு தெரியலையே. ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம். இப்ப இந்த அளவுக்கு குளிர் இந்த இடத்துல எடுக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நாளோ 2 நாளோ இருக்காது நான் மயங்கினது. அப்படின்னா நான் அந்த பேங்கோட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஸ்பியரை எடுத்து அந்த இடத்துல ஒரே ஜம்ப் பண்ணிட்டு அந்த ஆழமான குழியில இருந்தால அங்கிருந்து மேல வந்துட்டு இறங்கிடுறான். ஹீரோவாலேயே அதை நம்ப முடியல. அன்பிலீவபிள். என்னோட பாடியில இருந்து இந்த கீ ஃப்ளோ ஆகி என்னோட விரல் நுனி வரைக்கும் வரதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னோட பாடியோட மெரிடியன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் ஓபன் பண்ணிட்டேன் போல. ஒருவேளை என்னோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. இது வந்துட்டு நான் நினைச்சு பார்க்காததான். என்னதான் கேட்டை ஓபன் பண்றதுல நான் பாதி சக்சஸ் ஆயிருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடா என்னோட பாடி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்துட்டு நான் பிளான் பண்ணல. பட் இந்த இடத்துல நான் ட்ரைனிங் எடுத்ததுல இந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சது வந்துட்டு எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது. என்னோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கம் டு திங்க் ஆஃப் இட், நான் கையில மாட்டி இருக்கிற வெயிட் இருந்துட்டு இப்போ எனக்கு ஒரு வெயிட் மாதிரியே ஃபீல் ஆகல. அப்படின்னா என்னோட மசில் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் அடர்த்தியா க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லுக்ஸ் லைக் இதை விட ஹெவியான விலங்க வந்துட்டு என்னோட உடம்புல நான் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிஃப்ல இருந்து தாவி தாவி மேல வந்துட்டு போய்கிட்டே இருக்கான். ஹெவன் வேர்ட், சோல், எர்த் அண்ட் பாடி. அதோட என்னோட சென்சஸ் எல்லாமே முன்னெடுத்ததை விட இன்னுமே ரொம்ப ஷார்ப்பா மாறி இருக்கு. என்னால காத்து எந்த திசையில அடிக்குது, இந்த கிளிஃப்ல இருந்து தவழ்ந்துட்டு இருக்கிற பூச்சிங்க, ஏன் காத்துனால லைட்டா அசைங்கிற பிளான்ஸை கூட என்னால உணர முடியுது. நான் சென்ஸ் பண்றது மட்டும் கிடையாது, என்னால என்னோட சொந்த கண்களால பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு துல்லியமா உணர முடியுது. பட் இது வந்துட்டு என்னது அப்படின்னு நினைக்கிறப்ப என்னன்னா அங்க சில பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. எங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு கேக்குது அப்படின்னா அவன் மேல வந்துட்டு ஏறி வந்துட்டு இருக்கான் போல. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டா அந்த கிளிஃப்ல வந்துட்டு அவன் ஏறப்போ அப்பதான் நம்ம வந்துட்டு ஆம்புஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு அவன் எங்க இருக்கலாம், பட் அவன் வந்துட்டு ஸ்டில் ஒரு கிரேட் டீமன் தான், அதனால அலர்ட்டா இருங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு ரெட் ஷேடோ, அவனை வந்துட்டு நீ ரொம்ப அதிகமா இட போற போல, நம்ம வந்துட்டு எலைட் ஷேடோ ரேஞ்சர்ஸ், அவன் கிரேட் டீமனா இருக்கலாம், பட் நம்ம 5 பேருமே அவனை உடனடியா சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவனால எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு வாய் மூடு, அவன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்க வந்துட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹே ஃபூல்ஸ், உங்களை வந்துட்டு யார் அமிச்சது அப்படின்னு கேட்கறான். சோ ஹீரோ வரப்பவே அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சென்ஸ் பண்ணிட்டான் போல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.